யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் நம்மை குறித்து நினைத்து நமக்காக பாடுபட்டு நமக்காய் உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நேசரை மகிமைப்படுத்தி அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ. உங்க கிருபை, உங்க மகிமை கரபோதுரியத்திலே யோசனையில் பெரிய செயல்களிலே ஆராதனை ஆராதனை செயல்களிலே கண்மணி போ காப்பவரே, ஆராதனை கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசனா உன்னத தேவனே, ஹோசனா சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை ஹோசனா உன்னத தேவனே, ஹோசனா ஹோசனா. உயர்த்துகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளிலே உங்க சமூகத்தில் வந்து உம்மை உயர்த்த நீர் தந்த பாக்கியத்துக்காக நன்றி அப்பா. சேர்ந்து உம்மை உயர்த்த ஆண்டவரே, இன்னும் பிள்ளைகளை கொண்டு வாங்க வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தினால் சத்துருவின் பிடியில் இருந்து என்கிற அந்த பாடலை ஆமை நாம் சேர்ந்து பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த சத்தியத்தை உணர்ந்த பிள்ளைகளாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனை கனம் பண்ணுகிற இருதயமாய் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் இருக்கட்டும். அவரை உயர்த்த உயர்த்த அவருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய கிருபை வெளிப்படும். இணைந்து கர்த்தரை நாம் உயர்த்தலாம்.
என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோம். அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் செல்வோம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று மீட்கப்பட்டே உரக்கத்தால் அலகையின் பிடியிலிருந்து போர்க்கவசம் தலைக்கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம், என் தலைக்கவசம், இயேசுவின் திருரத்தமே. தீய ஆவிகள் அணுகாது தீங்கிழைக்க முடியாது. எந்த தீய ஆவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. நல்ல கையை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஓ ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். சுத்திகரிக்கும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும் சுத்திகரிக்கும், என்னை தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் நாளெல்லாம் தினமும். நன்மையான காரியங்கள் நமக்காக பரிந்து பேசும். நன்மையான நமக்காக ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ஓ அபரபபப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று மீட்கப்பட்டேன் அலகையின் பிடியினின்று. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இன்னொரு பாடலை பாடலாமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஆமென், ஆமென். சேர்ந்து பாடலாமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. அந்த வரிகளை உணர்ந்து பாடுங்கள். எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்பாய் உமக்கென்று வாழ்ந்திட. ஆமென். பாடலாமா? இ மைனரை கொடுங்கப்பா, நல்லா சேர்ந்து பாடு. தம்பி, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து
எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீக்கு பிரித்தெடுத்து பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. நல்ல கையை தட்டுங்க, சத்தம் வர்ற மாதிரி. ஆராதனை அனுதினமும் உமக்கே. ஓ ஆராதனை பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் உமக்குத்தானே. மாட்சிமையும் ஓ உமக்குத்தானே. வல்லமையும் நல்ல கையை தட்டி மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் மகிமையும் தகப்பனே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர். நல்ல கைய தட்டி ரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி. ஓ ரத்தத்தா ஆமென். ஓ கரைபடாதே நீருத்தின கரைபடாத மகளாக இருத்தின பார்க்கின்றி. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. ராஜா வல்லமையோ வல்லமையோ மகிமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. நல்ல கரங்களை தட்டி என் மீது பலியானி. ஹல்லேலூயா. எனக்காய் கழுவினீர் குற்றம் நீங்க. மாம்சமான அந்த திரையை அவர் கிழித்து நமக்காக புது வழி என்ன பண்ணினார்? திறந்தார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் ஈஸியா போக முடியாது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு பண்ணி வச்சிருக்கிற பாக்கியம் அவரை நீங்க நேரடியா சந்திக்கும்படிக்கு இரக்கம் தந்து வச்சிருக்கிறார். ஆமென். அப்படியே முழங்கால் பண்ணிடுவோமா? இந்த காலை நேரத்தில் அவர் ஆராதிக்கும்படி
அவரை மகிமைப்படுத்தும்படி ஹalleluya ஓரப கந்தல சடல கலமரா ரிகமனண்டல தரணலமா அன்பு நிறைந்த ஆராதனை செய்வீங்களா? உங்க மேல அவர் வச்சிருக்கிற பூரண அன்பை விசுவாசித்து ஆமென் உங்களுக்காக அவர் பண்ணியிருக்கிற தியாகத்தை உணர்ந்து ஆமென் தியாகத்தை விசுவாசித்து நல்ல வாயை திறந்து கர்த்தரை அறிக்கை பண்ணி நன்றி அப்பா, நன்றி ராஜா, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா ஆடி பாடி துதித்திடுவேன், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நன் மகளானே, மகனானே நன் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஓ ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், ஹalleluya எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு, ஓஹோ எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே சுகமானே நான் சுகமானே, ஓ சுகமானே நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் கையை தட்டி சொல்லுங்க, சுகமானே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் காயங்களா சுகமானே சுகமானே. ஹalleluya என்னை தேடி ஹரபலரா மாற்றினாரே, இயேசு வந்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா நான் பாடுவேன், நல்ல ஆவில நிறைந்து ஓ ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி கரபல கரலோ கலகலரா, என்னை தேடி விலக்கர பலர கல கர கலவா தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, ஓ தெரிந்து கொண்டா. பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ, பரிசுத்தனும் அவருக்காக வாழ. நல்ல கையை தட்டி என்னை தேடி இயேசு மாற்றங்களை தந்தாரே.
முத்தங்கள் கொடுத்து நிழலா என் நிழலே நிழலா ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா அன்பான தேவா அருமை ஆவியானவரே அப்பா அன்பான தேவா ரட்சகரே தாழ்மையில் இருந்தேன் தயவா என்னை நினைத்தீரே கலங்காதே கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே அல்லேலூயா கண்ணீரை துடைத்து நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி ஹரபலபலகலோ அப்பா பிதாவே அன்பான தேவா பாடி கொண்டாடுங்க ராஜாவை மகிமைப்படுத்துங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பிதாவே உளையானே உளையானே வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே ராஜாவே எனக்காக சிந்தி நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அப்பா அன்பான தேவா ரபல கரபல இரவும் பகலோ இரவும் பகலோ எங்களை காண்பவரே மறவாதவரே பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி அப்பா பிதாவே பாடி பாடி உயர்த்துகிறோம் உயர்த்தப்படுங்கப்பா அப்பா பிதாவே நிலக்கரோ சிலுவை நிழலில் அனுதினம் மணியா சாய்ந்திலை பாரிடுவேன் சிலுவை நிழலில் அனுதினம் நானும் என் வீட்டாரும் அந்த சிலுவை நிழலில் இருக்கிறோம் சிலுவையின் நன்றி மறைவில் கிருபையின் இனிய சிலுவையின் அன்பை மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அடையினின் ஆறுதல் மனதில்
சிலுவை நிழலில் பாவ சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. பாவ சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் தம்பி தங்கச்சி வாலிபனை கண்களை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித சொல்லுங்க சொல்லுங்க அவனில் வியாகுலம் வந்தார் அவரையே நாம் அண்டிக் கொண்டார். அவனில் வியாகுலம் வந்தார் அவரையே நாம் அண்டிக் கொண்டார். இளைப்படையார் மேலோகம் அலை மிக மோதிடும் அலை மிக மோதிடும் ஆறுதல் அழைப்பதா சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திட பாரிடுவேன். சாய்ந்திலைப்பான் அன்பே 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 ஆருயிர் புறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தமா. ஆனந்தமே. தகப்பனே, உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய 2 கையை கும்பிட்டு திரும்ப ஒரு விசை கூட இந்த நாளில் என் சரீரத்தை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் எண்ணங்களிலே, என் சிந்தைகளிலே, என் வாயிலே, என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குற்றங்களையும் கழுவி சுத்திகரிப்பீராக. தேங்க்யூ லோர்ட். வாய் திறந்து சொல்லுங்க. அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கிற பாத்திரம் தான் அற்புதங்களை சுதந்திரிக்க முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லை. விட்டு கொடுத்து சொல்லுங்க. தேங்க்யூ லோர்ட். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக இந்த உடலோ அன்பருமக்காக தானே ஐயா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை அணைக்கும் கரங்களிலே ஆனிகளா சுவாமி
பாடு மகனே மகளே. கரங்களிலே வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க, ஆராதீங்க. ஆணிகளோ சுவாமி நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே அன்பே கல்வாரி உம்மை பார்க்கையிலே உள்ளம். ரெண்டு கைய நல்லா உயர்த்தலாமா? தாக எனக்கா முழுவலத்தோடே பாவங்கள் பரிகார பலியானே. எங்கள் பாவங்கள் எங்கள் அன்பே அன்பே கல்வாரி அன்பே. உம்மை பார்க்கையிலே எத்தனை பேர் சொல்லுவீங்க? காயங்கள் கண்ணீர் அப்பா தூய திருரத்தமே தாயுள்ளமே. இப்போ நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. நினைத்து என் உள்ளம். அன்பு தகப்பனே, உம்முடைய ஆணி நிறைந்த அந்த காட்சிகள் எங்களை எவ்வளவாய் நீ நேசித்தீர் என்பதை காட்டுகிறதே அப்பா. இந்த நல்ல நாளில் கர்த்தர் நீ தொடர்ந்து எங்களை உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால மூடிக்கொள்ளும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான்கு பகுதிகளாய் இந்த வசனம் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் என்னப்பட்டாரா? காயப்பட்டார். ஆக்சுவலி நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் சரீரத்தில் காயப்படும் முன்பாக நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் இருதயத்திலேயே காயப்பட்டுட்டார். எங்கேயே காயப்பட்டுட்டாரு? சத்தமா சொல்லுங்க.
ஆமென். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அதனுடைய 6ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆ ஆ ஆ ஆ ம் ம் என் ஆவி என்றைக்கு மனுஷரோட என்ன பண்றதில்ல? அவன் இருக்க போகிற வருஷங்கள் எத்தனைதான்? 5வது வசனத்துல பாருங்க. ஆண்டவர் மேல இருந்துட்டு இந்த பூமியில, இந்தா நீ சாப்பிடு, இந்தா நீ உடுத்து, இந்தா நீ ஊருக்கு போயிட்டு வா, இந்தா நீ எல்லாம் பண்ணு இப்படின்னு உலகத்தின் காரியத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. மனிதனுக்கு நான் நன்மையை கொடுத்து அவன் பரிசுத்தவானா இருப்பானா, அவன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவானா, நீதியின் மேல் நீதி செய்வானா என்று பார்த்து கொண்டிருந்தால் மனுஷருடைய அக்கிரமம் பூமியில் என்ன பண்ணிவிட்டது? அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றெல்லாம் நித்தமும். இன்னைக்கு காலையில் நான் யூடியூப்பில் தந்தி டிவியில் இந்த வாரமா இல்லை போன வாரமா ஒரு செய்தி வந்திருக்கிறத பார்த்து அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய ஈட்டி குத்துன காயத்தோடு தான் இன்னைக்கு வந்து நிற்கிறேன். அதாவது அது எந்த ஊருன்னு தெரியல, நான் அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கவே இல்லை. அதில் டாப்பிக்கே போட்டிருக்கிறான். என்ன போட்டிருக்கிறான்னா, என்ன தான் நடக்கும் அப்படின்னு நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊரில் அக்காலும் தம்பியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு அப்பா ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருக்கிறாராம். அதுதான் போட்டிருந்துச்சு. காலம் மிருகத்தை விட கேட்டால் என்ன சொல்லியிருந்தாங்க? இது எங்கள் பர்சனல் அப்படின்றதாங்க. நல்லா கவனிங்க. எந்த தேவ பிள்ளையின் உடலும் அவர்களுக்கு சொந்தமானது அல்ல. நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்துமா யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இது நம்முடைய வாடகை வீடு. ஆமென். கீழே இந்த வசனத்தில் பாருங்க, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் எப்படி இருக்கிறது? தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் அது அவர் இருதயத்துக்கு நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் எங்க காயப்பட்டிருக்காரு? அநேக நேரங்களில் நம்முடைய இருதயங்கள் இன்றைக்கு வெசனம் அடையும் போது நம்ம அவரை நினைக்கணும். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அடுத்து அந்த ஏசாயா 53:5 வசனத்துக்கு வந்துருங்க. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் ஐயோ. ஆண்டவர் பல விஷயத்தை நமக்கு கிரமமா செய்யும்படிக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஓய்வு நாள்னா அதை பரிசுத்தமா ஆசரிக்கணும். அல்லேலூயா. ஆராதனைன்னா ஆவியோடும், சத்தமா சொல்லுங்க, உண்மையோடும் இருக்கணும். குடும்பம்னு சொன்னா கணவர் அந்த குடும்பத்துக்கான நல்ல உழைப்பை கொடுக்கணும், மனைவி அன்பு கொடுக்கணும், பிள்ளைகள் பொறுப்பாய் நடந்துக்கிடணும், எல்லாம் கிரமமாய் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் ஒழுங்குபடுத்தப்பட்டவைகள் எல்லாம் எப்படி நடக்குது? தலைகீழ நடக்குது. எப்படி நடக்குது? ஸ்கூலுக்கு பையங்க எதுக்கு போறாங்க சொல்லுங்க? படிக்கிறதுக்கு போறாங்க. படிக்காட்டா டீச்சர்ஸ் எதுக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க? கண்டிச்சு சொல்லி கொடுக்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கண்டிச்சு சொல்லி கொடுக்க முடியுமா? கண்டிக்கிறதுக்கு மட்டும் கூடாது. அக்கிரம நிமித்தம் அவர் மனசுல நொறுங்கி போயிட்டாருங்க. நீங்க பாருங்களேன், ஒரு பகுதியை ஆண்டவர் உங்களுக்கு காட்டி தரட்டும். 1 சாமுவேல்ல என் கூட திருப்புங்க. 2 சாமுவேல்ல நீங்க வரும்போது அங்கே ஒரு காரியத்தை பாருங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தர் நாத்தானை எதுக்கு அனுப்புனார்னா, இது ஏற்கனவே ஆண்டவர் பார்த்து இவனுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்து அனுப்புறார்.
யாருக்குமே தெரியாத அக்கிரமம் தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா இது யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் கர்த்தர் தான் ஊழியருக்கு சொல்லி கொடுத்துட்டார். சொல்லி கொடுத்துட்டு இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு பட்டணத்தில் 2 ஒருவன் இன்னொருவன், ஐஸ்வர்யவானுக்கு தரித்திரனுக்கோ தான் காசு கொடுத்து வாங்கி வளர்த்த ஒரே, அந்த வார்த்தையை கவனிச்சு படிச்சீங்க பார்த்தீங்களா, ஒரே ஒரு சின்ன ஆடு. அதை தவிர அவனுக்கு வேற எவ்வளவு விளக்கமா இருக்கு பாருங்க. அது அவனோடும் வளர்ந்து தின்று குடித்து அவனுக்கு ஆண்டவர் பத்சேபால உத்தமனாகிய அவருடைய கணவர்கிட்ட எப்படி அவ இருந்தாங்கிறத இங்க அடையாளப்படுத்துறாரு. அவ மனைவி இல்லடா தம்பி, அவனுக்கு மகா வீடுனாலே அன்பும் ஐக்கியமும். இந்த 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 கதையை பத்தியெல்லாம் உத்தமனாகிய உரியாவின் வீடு எப்படிப்பட்ட வீடு? சின்ன ஆட்டுக்குட்டி, செல்ல ஆட்டுக்குட்டி, வாயின் அப்பத்தை சாப்பிட்றது. அவன், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க ப்ரொஃபஷனோ உங்க ஆபீஸோ உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியோ, let that be on the road, on the hall, on outside, but for home. வீட்டிலோ ஜெப வீட்டிலோ அன்பும் உறவும் ஐக்கியமும் பிணைப்பும் அது வேற. Just you set apart your profession away of your family. நான் அழுத்தமா சொல்லுவேன், வியாபாரமோ தொழிலோ உங்களுடைய வேலைகளோ எங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. வீட்டுக்கு வெளியில சப்பல் கலத்தும் போது அதையும் கலத்தி போட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, நீ நாட்டுக்கே அரசனா இருந்தாலும், சத்தமா சொல்லுங்க, பெரியவங்க சொன்னத, வீட்டுக்கு புருஷன் தான், வீட்டுக்கு அரசன் வேண்டாம். வீட்டிலையும் அரசனா இருந்தா அது வீடு வீடாகாதுங்க. எவ்வளவு அழகா அந்த 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 லவ், அந்த ரியல், அந்த உறவு. நான் இன்னும் கொஞ்சம் கூட பிராங்கா சொல்றேன், அன்புண்டு இன்னைக்கு சினிமா காட்டுற ஏதோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உடல் ரீதியான ஐக்கியத்தை மட்டுமல்ல இந்த அன்பு குறிக்கிறது. இந்த அன்பு இதற்கு சம்பந்தப்பட்டதல்ல. இது என்ன தெரியுமா, சாப்பிட்டாமா, சாப்பிட்டியாமா, எங்கம்மா நிக்கிற, என்னையா பண்ற, இது எப்போதும் ஒரு கேர்ல இருக்கும், கேர்ல இருக்கும். பாருங்க, இப்படி அன்பா இருந்த உரியாவுக்கு தான் ராஜாவின் விலை தெரிஞ்சிருந்துச்சு, தேவனுடைய விலை தெரிஞ்சிருந்துச்சு. யுத்த காலத்துல அவன் வீட்டுக்கு போல, அவன் எங்கேயே இருந்தான், அரண்மனையிலேயே இருந்தான். ஆனா கர்த்தர் கதை சொல்லி விடுறாரு. என்ன கதை சொல்லி விடுறாரு? அந்த 12ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனம், அந்த ஐஸ்வர்யவானிடத்துல இந்த வழிபோக்கன்கிறதுல மறைமுக பாவம்னு நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. நம்ம எல்லைகளில் வர்ற மறைமுக பாவங்கள் நம்முடைய வீட்டின் மகிமையே என்ன பண்ணி விடுகிறது? திருடி விடுகிறது. மகிழ்ச்சியையே திருடி விடுகிறது. சரி, நான் வேகமா போகிறேன். நீங்க தயவு செய்து அந்த ஏசாயா 53:5 வந்துருங்க. சட்டுன்னு நான் 20 நிமிஷத்துல முடிச்சு உங்களை நான் அனுப்பணும். அங்கே படிங்க பார்க்கலாம். ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல் நிமித்த அவர், நீங்க அதை அழகா உங்களுக்கு ஆதியாகமத்திலிருந்து ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டினாரு. அக்கிரமம் என்னங்கிறத சாமுவேல்ல இருந்து காட்டினாரு. அடுத்து பாருங்க, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் அவர் மேல். என்ன சமாதானம்னா, பாவமும் அக்கிரமும் வந்த உடனே தேவனுக்கும் நமக்கும் இடையில என்ன பிரிவினை வந்துட்டு, இப்போ என்ன பண்ண வேண்டி இருக்குது?
இணைக்க வேண்டியிருக்கு. தேவனையும் நம்மளை இணைக்கிறதுக்கு அவர் தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை, கொல்கதா மலைக்கு இயேசுவை, பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. யோசித்து பாருங்க, நமக்காக இப்படி கிரயமாக்கப்பட்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, எனக்காக கொடுக்கப்பட்ட விலையோ இயேசு கிறிஸ்துவே. அவருடைய தழும்புகளால் நாங்கள் என்ன ஆகிறோம்? சத்தமா சொல்லுங்க. இப்போ நீங்க படிக்க வேண்டிய வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த கிரயம் கொடுத்து அவரை உங்களுக்காக தந்து உங்களை வாங்கி இருக்கிறப்போ அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறார்னா, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்துங்கள்? ஆமென், அல்லேலூயா. வேக வேகமா என் கூட நீங்க இதுக்கு சப்போர்ட்டா ஒரு வசனத்தை எடுங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்முடைய சரீரத்துல இருந்து நாம் கழுவி வெளியே போட வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது பாருங்க. பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், ஆமென், களவுகள், பொருளாசை இல்லைங்கிற நபர்களை இன்னைக்கு பார்க்கவே முடிய மாட்டேங்குது. எனக்கு தந்தது ஆண்டவர் தந்தது போதும் அப்படிங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. துஷ்டத்தனம், ஆமென், மனசுலே வச்சிருந்து நேரம் வரும்போது வேலையை காட்டியிருந்தது. கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு என்ன பண்ணுமா? நீங்கள் வீட்டில் நான் உங்களை உண்மையாக கேட்குறேன், தனி ஜெபம் பண்ணும்போது, குடும்ப ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை வச்சு உங்களை கழுவிக்கிட்டே இருங்க. ஆட்டம் பட்டிக்கா. நான் என்ன தெரியுமா உங்களுக்கு இதை சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் ஒரு பொல்லாத உபதேசம் பெருகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள், ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பாவத்தை மறைத்தால் மன்னிக்கப்பட மாட்டோம், அறிக்கை பண்ணாவிட்டால் மன்னிக்கப்பட மாட்டோம், விட்டு விடாவிட்டால் மன்னிக்கப்பட 3 வேலை செய்யணும். பாவத்தை ஆண்டவர்கிட்ட ஓப்பன் பண்ணணும், அதை அறிக்கை பண்ணணும். ஆமென். இந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன்னு ஏற்றுக்கணும், அதை அறிக்கை பண்ணணும், அடுத்து அதை விட்டுறணும். நீங்கள் விட்டுட்டாதான் இரக்கம் கொடுப்பார். ஆமென். ஏன்னா கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன கொடுத்து வாங்கியிருக்கிறாரு? ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இப்போ என்ன கொஸ்டின் இந்த செய்தியில்? மகிமைப்படுத்துறதுன்னா நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருது. நீங்கள் அவரை உயர்த்துற வாழ்க்கை வாழணும்னா 4 காரியம் செஞ்சுட்டா போதுங்க. கலாத்தியரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி 5ஆம் அதிகாரத்தில் 24 - 26 வரைக்கும் வாசிங்க. இதற்குள்ள செய்தி முடிந்து விடும். கிறிஸ்துவின் உடையவர்கள், யாரெல்லாம் ஏசப்பா பிள்ளை, யாரெல்லாம் கிறிஸ்தவ குடும்பம், அவங்களுடைய முதல் வேலை தங்கள் சரீரத்தை எதில் அறையணும்? சிலுவையில் அறைஞ்சிருந்தா, தேவனை மகிமைப்படுத்தினா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 25ஆம் வசனத்தை செய்வாங்க. என்ன செய்வாங்க? ஆவிக்கேற்றபடி சிலுவையில் அரைஞ்சிட்ட ஒவ்வொருவரும் அபிஷேகத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென், ஆமென். நான் எடுத்த வசனம் உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட கிரயம், அதை குறித்த விளக்கத்தை கொடுத்துட்டு, கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு 4 வழி இருக்கு. அது முதல் படி என்ன தெரியுமா? ஆவியில நிரம்பி இருக்கணும்.
எதுல நிரம்பி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய சிந்தனை, உங்கள் இருதயம், உங்க சரீரம் ஆவியினாலேயே நடத்தப்படணும். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதங்கள் எதை விடவும் முக்கியம். உங்கள் சரீரத்தில் ஆவியானவருடைய ஆளுகை இருக்க வேண்டும். சின்ன வயசுல இருந்து வாலிப வயதுல, எந்த வயதிலையும் உங்களுக்குள்ள அந்த அனல் பற்றி எரிந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. விடாதீங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி இருப்பது மிகப்பெரிய பாக்கியங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. எண்ணத்தை இழந்தாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள். எதை பெற்றுக்கொள்? டெய்லி கேளுங்க, என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகம், என்னை நிரப்பும், என்னை பலப்படுத்தும், என்னை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா நல்லா கவனிங்க. இப்போ இந்த மைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது, சரியா? இந்த கேமராவும் ஆன்ல இருக்குது. இந்த கேமரா ஆன்ல இருக்கிறது காரணம், அதுல தம்பி என்ன போட்டிருக்காரு தெரியுமா? பேட்டரி போட்டிருக்கிறார். இட் ஹஸ் பவர். இத்தனை லைட்டுக்கும் இந்த ஆடியோவுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்குது. இதை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அழுத்தி சொல்றேன். லெட் மீ சுவிட்ச் ஆன் டுடே. இன்றைக்கு உங்க சுவிட்சை ஆன் பண்ணி விடுறேன். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கட்டும். ஆவியானவர் யாரோ ஒரு ஊழியக்காரருக்குள் இருப்பதினால் பிரயோஜனம் இல்லை. அவங்கள பயன்படுத்துவார், அவங்க ஆவியை பயன்படுத்துவார். சொல்ல போனா தீர்க்க தரிசன வரங்கள் சபைக்குரியது, ஆவியின் வரங்கள் மற்றவர்களுக்குரியது. ஆனால் அந்நிய பாஷை வரமோ தனிப்பட்ட அனுபவத்துக்குரியது. பொதுவா சொல்லுவாங்கல்ல, பொருட்காட்சி திடல் நல்ல லைட்டிங்கா இருக்கணும்னா ஜெனரேட்டர் முக்கியம், எலக்ட்ரிசிட்டி முக்கியம். எல்லாம் அழகா பிடிக்கும். ஆனா கொஞ்சம் தட்ட 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 தட்டாங்கிற சத்தம் மட்டும் பிடிக்காது. நான் சொல்றேன், அபிஷேகத்தில் வளர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலன் இருக்கும். உங்கள்கிட்ட அனல் வர 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 பாவங்கள் ஓடிவிடும், பிசாசு ஓடிவிடும். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தேவனை நீங்க மகிமைப்படுத்துவீங்க. வெள்ளை உடுத்துறது தப்பு இல்லை, தியாகமான இருக்கிறேன்னு சொல்றது தப்பு இல்லை. அது அவரவர் அனுபவம். அதை இந்த சபை மதிக்கிறது, நான் கனம் பண்ணுகிறேன். ஆனால் ஆண்டவரோ புறம்பான காரியத்தை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல. அவர் எதை பார்க்கிறவர்? உள்ளத்தை பார்க்கிறவர். உடைந்த உள்ளத்தோடு யார் வந்திருக்கிறார்? தேவையுள்ள உள்ளத்தோட யார் வந்திருக்கிறார்? என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ ஆவியில நிரப்பப்படுங்க. ரெண்டாவது, அந்த 5ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தயவு செய்து நம்மை கர்த்தர் புகழ்ந்தால் மட்டும் போதும்ங்கிறத தீர்க்கமா எழுதிக்கிடுங்க. அல்லேலூயா. என்னோடு தயவு செய்து ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம். எஸ், 5ஆம் அதிகாரம். 4 அல்ல, 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரம் 43, 44 ஆகிய வசனத்தை வாசியுங்கள். இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்க, பணத்தை வச்சு புகழ தேடி யார் எப்படி வந்தாலும் ஏற்றுக்கிடுவாங்க. ஆனா ஆவியினால நடத்தப்படுறவங்கள உடனே உடனே உலகம் ஏற்றுக்கிடாது. அதான் ஏற்கனவே சபையில் பாஸ்டமா ஏற்கனவே பேசின மாதிரி, உங்க கையில கொடுத்த தேவ திட்டமான பாத்திரம் நீங்க குடிக்கணும் அப்படின்னாலே முதல்ல நீங்க தனிமைப்படுத்த படுவீங்க. உங்களை ரொம்ப ஒரு ஏற்றுக்கிடலாம், அதுவே அடையாளம். பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆமென். சுயமா வந்தா ஏத்துக்கிடுவாங்க. தரிசனம், அபிஷேகம், ஆத்தும பாரம் அதெல்லாம் வேண்டாம்.
அடுத்து பாருங்க, தேவனாலே மாத்திரம் வருகிற, எல்லாரும் கவனிங்க, நான் தேட வேண்டியது யாராலே மாத்திரம் வருகிற மகிமை? என்னைய யாரு புகழ்ந்தா போதும்? எல்லாரும் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒருவரால் ஒருவர் மகிமையை எப்படி? அல்லேலூயா. இவர் அவருக்கு சால்வை போடுவாரு, அவர் இவருக்கு என்ன போடுவாரு? கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள இந்த அரசியல், ஒருவருக்கு ஒருவர் சால்வை கொடுப்பது என்ன? இவ இங்க பொங்கி போடுறதுங்க, அங்க பொங்கி, இது வேண்டாங்க, வேண்டாங்க. உங்களை உயர்த்தணும்னா யார் தான் உயர்த்தணும்? உங்களுக்கு ஒரு அடையாளமான மாதிரி வசனத்தை நான் இன்னும் ஒன்று காட்டுறேனே. யோபுவின் புஸ்தகம் பாருங்க, யோபுவின் புஸ்தகம் பாருங்க, 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 16 to 19 வரைக்கும் நீங்க படிக்கணும். அழுகிறதினால் கவனிங்க. இப்ப இன்னைக்கு சிலுவை குறித்து தியானிக்கிற அவனும் அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள போனவர். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், வேதனை, தனிமையினால அழுது அழுது முகமே என்ன அடைஞ்சிடுச்சு? அழுகிறதுனால் என் முகம் மரண இருள், என் அல்லேலூயா, கண்ணே அழுக்கடைஞ்சிடுச்சு, முகமே மரண இருள், என் கண்ணிமை மேல். என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணை மூடி மூடி திறக்க வேண்டி இருக்குது. சரி ஆயிருமா? உடம்பு நல்லா இருப்போமா? எத்தனை முறை என் கைகளில் என்ன இல்லை, என் ஜெபம் ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்குது? இப்படிதான் என் வாழ்க்கை போச்சுங்க. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பூமியே என் ரத்தத்தை என்ன பண்ணாத? நெஞ்சில கை வைங்களேன். நீங்க எல்லாம் சொல்ல, உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கத்தான் செய்யும். சொல்லுங்க, என் ரத்த கண்ணீரா மட்டும் மூடிராத பூமியே. தேவனுக்கு முன்னாடி இது சாட்சிக்கு வரணும். என் அலறுதலுக்கு என்ன உண்டாகாது இருப்பதாக. நான் கதறிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒத்தல என்ன வரக்கூடாது? ஏசப்பாவுக்கு அது மறைஞ்சிடக்கூடாது. 19ஆம் வசனம், இப்போதும் இதோ என் சாட்சி எங்க இருக்குது? உயிரோட இருக்குதுயா. ஏன் ஆண்டவர் செத்துட்டார் நீ நினைச்சியா? அடுத்து படிங்க, எனக்கு சாட்சி பகருகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக எங்க அப்பா பேசுவார். சொல்லுங்க, எங்க அப்பா பேசுவார். ஆமே. சொல்லுங்க, இனி பெத்த அப்பா பேசாட்டாலும், பெத்த அம்மா பேசாட்டாலும். ஆமாங்க, வீட்டில் போய் யோவான் 8:9 படிச்சு பாருங்க. அதில் அந்த 8ஆம் அதிகாரத்தில் குருடனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். சபையில் இருக்கிற அந்த யாரு பிஷப், அந்த ஐயர்லாம் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அவர் அங்கெல்லாம் போட்டிருக்காரு பத்தியெல்லாம் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இந்த பையன் தானோ உங்க பையன் குருடனா? ஆமா, அவன் குருடனா இருந்தா, ஆனா எப்படி அற்புதம் வாங்கினான் மட்டும் எங்களுக்கு. ஏன்னா இவங்க இயேசுவை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, மகிமைப்படுத்திட. அதான். ஆனா அதே சபையில இயேசு மறுபடியும் அவனை பார்த்து, அதிக கேடு ஒன்று வராதபடிக்கு இனி என்ன செய்யாதன்னு சொல்லி அவனை சாட்சியாய் நிறுத்தினார். அல்லேலூயா. நெஞ்ச நிமித்தி, தலையை நிமித்தி, நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். நான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டதுனால என்ன வாங்கியிருக்கிறேன்? இரக்கம் வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நான் வீண் புகழ்ச்சியெல்லாம் விரும்புறதெல்லாம் இல்லை. என்ன அவர் புகழ்ந்தா போதும். கடைசி 2 காரியம் சொல்லி முடிக்கட்டும். அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 26ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாதீங்க. என்ன பண்ணாதீங்க? ஒருவரை ஒருவர் என்ன மூட்டாதீங்க?
அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த கீழ்ப்படியாமை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பொதுவாகவே என்னதான் நம்ம நினைக்கிறோம்னா, மற்றவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க, அப்போ அவங்க கோவப்பட மாட்டாங்க, நீங்க முதல்ல அங்க வர்றீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய இஷ்டத்துக்கு நீ உன்னை விட்டுருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். அநேக நேரங்களை நம்மளை நாம் தேவனுடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவரை கோபம் ஊட்டிடக்கூடாது, பெரியவங்களை கோபம் ஊட்டிடக்கூடாது. அதே போல உங்களோட பிறந்தவங்களை யாரையும் நீங்க இரிட்டேட் பண்ணக்கூடாது. நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும்னா ஒருவரை ஒருவர் கோபம். கடைசியான காரியம் சொல்லி முடிச்சிட்டோம். இங்க ரொம்ப பெட்டரா சொல்லி தர்றாரு, ஒருவர் மேல் ஒருவர் என்ன பண்ணாதீங்க. அல்லேலூயா. நேற்று ஒரு வீடியோ ஒன்று ஒருத்தங்க எங்கள் ஸ்கூல் பையங்க அனுப்பி வச்சுருந்தாங்க. நீங்களும் ஒருவேளை அதை பார்த்துருக்கலாம். பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல கழுக ஒரு வேடன் குறி வச்சுக்கிட்டே இருந்தானா. அப்போ பறக்க முடியாம இருந்த ஒரு கழுகு இவனுக்கு கொஞ்சம் தூரத்தில் உட்கார்ந்து இருந்துச்சான். அது சொல்லிச்சா, நல்லா குறி வைங்க, சீக்கிரம் அது விழட்டும் அப்படின்னானா. பொருடா. இப்போ இத வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட இந்த வேடன் என்ன பண்ணானா, அதை சீக்கிரம் வீழ்த்தணும்னா உன் சிறகுல எனக்கு 4 வேணும் அப்படின்னானா. உடனே அது பக்கத்துல பறந்து வந்து உட்கார்ந்துட்டு 4 இப்படி காட்டி சொல்லிச்சான், அவன் கீழே விழணும்னா என்கிட்ட இருந்து எதனாலும் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. இவன் 4 வச்சு அடிச்சு பார்த்தான், அடுத்து 10 சிறகு வச்சு அடிச்சு பார்த்தான், ஒண்ணுமே விழலை. இங்க இந்த பறக்க முடியாத கழுகுல இருந்து சிறகுதான் போனது மிச்சம். அப்போ அந்த சிறகெல்லாம் இழந்திருக்கிற கழுகு சொல்லிச்சான், இனிமே என்கிட்ட சிறகும் இல்லை, இனிமே நீங்க அதை பறிக்கவும் முடியாது, நான் கிளம்பட்டுமா அப்படின்னுச்சான். வேடன் சொன்னானா, நான் அதை குறி வைக்கல, நீ என் வலையில ஏற்கனவே சிக்கிட்ட, உன்கிட்ட சிறகு இல்லை, இனி நீ தான் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு. பொறாம மட்டும் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மை நாமே அழிக்கிறோம். சாரி, என்னை ரொம்ப வேதனைப்படுத்துற காரியமே இதுதான். யாரை குறிச்சும், உங்க எதிரியை குறிச்சு கூட உங்களுக்கு, நமக்கு எதிரியே இருக்கக்கூடாது, நமக்கு எதிரி ஒரே ஒருத்தன் தான், சாத்தா மட்டும்தான். ஆனா என்ன, நம்மளை எல்லாரும் எதிர்ப்பாங்க. சரியா? எதிரி நீங்க சாத்தாங்கிறதுனால உங்களெல்லாம் சும்மா விட்டுற மாட்டாவ. ஆமா, உங்களை யார் எதிரியா நினைச்சாலும் பயப்படாதீங்க. எத்தனை பேர் எதிரி வந்தாலும் என் கூட சேர்ந்து இப்படி இடது கையில கண்ணை மூடிட்டு இப்படி பிடிச்சுக்கிடுங்க. இந்த ஒரு அவருடைய சித்தம் இல்லாம எனக்கு விரோதமா 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் இதுல நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. எனக்கு